ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து காலையிலேயே எங்கள் ஊர் அப்படியே ஊட்டியில் இருக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே குழுன்னு இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து 28 தேதி. இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னும் மழை வந்து இல்லை, சுத்தமாகவே மழை இல்லை. ஆனால் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து குளிராக இருக்குது. நாளைக்கு வந்து நல்ல கனத்த மழை இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் நாளைக்கும் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதனால நல்ல மழை வந்து விடாத மழை பெய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கரண்ட் கட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் வந்து கஜா புயல் வந்து வந்திருந்தது, ரொம்ப சிவியராக இருந்தது அதுவே. அதனால் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா மழை வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு மழை பெய்ய போகுது என்னங்கிறதெல்லாம் தெரியல. அதனால் வீட்லேயுமே எந்த திங்ஸுமே இல்லை, மளிகை ஜாமானாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், எதுவுமே இல்லை. நான் நாளைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாளாக தள்ளி போட்டுகிட்டே வந்தேன். கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து லாக் ஆகிடுச்சு. சரி, ஒருவேளை நாளைக்கு மழை பெஞ்சா கடைக்கு போக முடியாது. மெயினாக வந்து சமையலுக்கு முக்கியமாக தேவை வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது மட்டும் இருந்தால் கூட போதும். அதுவே இல்லை என்கிட்ட. அதனால் அதை போய் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லி அறக்க பறக்க வேகமாக ஓடி போய் ஹஸ்பண்டோட போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க வந்து என்னை விட்டுட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. நான் காயெல்லாம் வாங்கி வச்சுட்டேன், இன்னும் எடுத்து வைக்கல. இன்னும் நான் டிஃபன் வந்து சாப்பிடல, பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. லஞ்செல்லாம் சமைச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது, தேங்காய் பால் சாதம் மட்டும் தான் வச்சுருந்தேன். கத்திரிக்காய் மசாலா சைடிஷ்க்கு வச்சுருந்தேன். ஏதோ கொஞ்சமாக மட்டும் மெயினாக உள்ளது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய், கேரட்டு, அவரைக்காய், மல்லித்தலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஆப்பம் ஊற்றியிருந்தேன், அந்த மாவு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதோட வந்து நார்மலாக இருக்கக்கூடிய தோசை மாவு மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி தோசை ஊற்றி காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது அப்படிங்கிறக்கா அதை தான் வந்து ரெடி பண்ணுறேன். நல்லா நெய் விட்டு சூப்பராக வந்து தோசை ஊற்றி சாப்பிடலாம். கத்திரிக்காய் வச்சு சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆனால் மழையே இல்லை. ஆனால் இப்படி ஒரு மாதிரி இருண்டுட்டு செம்ம கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு. யார் ஊரில் எல்லாம் மழை வந்து நல்லா பெய்யுது, இப்போ வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மொறுன்னு கவுனி அரிசி தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஏற்கனவே கஜா புயல் வந்தப்போ ஒரு 10 நாள், கரெக்டாக 10 நாள் வந்து சுத்தமாக கரண்டே கிடையாது. கரண்ட் இல்லாமல் எனக்கு 10 நாள் வந்து ஓட்டியிருக்கோம். அது இப்போ நினச்சா கூட அதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு நாள் கூட இப்போலாம் கரண்ட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியலை. 10 நாள் சுத்தமாக. இன்வெர்ட்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் வந்து ஓடும். அதிகபட்சமாக ஒரு நாள் தான் சொல்லப்போனால், அது அதிகபட்சமே கிடையாது. ஒரே ஒரு நாள், அதுவும் 5 மணியோட கட்டாயிரும். நைட்லேருந்து இல்லை அப்படின்னா 5 மணியோட கட்டாயிரும். அப்படி தான் வந்து கஜா புயலப்போ இருந்தோம். இப்போ அதை நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அந்த மாதிரி புயல் சமயத்தில். ஆனால் எங்கள் ஏரியாவில் ஒன்றும் பெரிய பாதிப்போ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தண்ணி குடிச்சு வந்துரு. ஆனால் சரியான மழை அன்னைக்கு, அப்படி ஒரு மழை. இங்கே பக்கத்தில் உள்ள, அதாவது ஸ்கூல் பக்கத்தில், பாப்பாவோட ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய வந்துருச்சு. அங்கே அப்படியே அந்த மேல் கூரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து விழுந்து பயங்கர பாதிப்பாக இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து அது பெருசாக ஒன்றும் பாதிக்கலை. இருந்தாலும் நிறைய பேருக்கு அப்போ பாதிப்பு வந்து ஜாஸ்தியாக, மழை மட்டும்தான் அப்போ ஜாஸ்தியாக இருந்தது. காய்கறி அதனால வாங்கி முன்னெச்சரிக்கையாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போ வந்து கிணத்துல தான் தண்ணி இறைக்கணும், அம்மியில் தான் வந்து சட்னி அரைக்கணும். இந்த மாதிரி தான், மிக்சி யூஸ் பண்ண முடியாது, மாவு இருக்காது. மாவு இல்லாமையே 10 நாள் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிக்கணும். ஏன்னா ஊரே ஒரு ஏரியா இருக்குது, இல்லைலாம் கிடையாது. ஊரே வந்து புதுக்கோட்டையே பார்த்தீங்கன்னா 10 நாள் சுத்தமாக வந்து கரண்ட் இல்லாமல் தான் இருந்தோம். அதனால எதுவுமே பண்ண முடியாது. கடைகளும் இருக்காது. ரொம்ப கொஞ்ச நாள் பார்த்தா கடைகளுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா கடையில் கொஞ்சம் டிஃபன் வாங்கி சாப்பிட்டோம் அப்பப்போ. இந்த மாதிரி தான் வந்து ஓடிச்சு. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் கேண்டில் தான், இருட்டில் தான் நாங்கள் வந்து இருந்தோம். ஃபுல்லாகவே வந்து மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தான் நாங்கள் இருந்தோம். அப்படி தான் வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே போச்சு அந்த வருஷம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் நினச்சா அப்படிலாம் நம்மளால் இருக்க முடியுமான்னு நினைக்கும் போதே கொஞ்சம் அப்படிலாம் இருந்திருக்கோம். என்னோடய வயசுக்கு நான் வந்து புயலோ சுனாமி இந்த மாதிரி எதுவுமே பார்த்ததில்லை. சுனாமி கூட டிவியில் ஒரு தடவை பார்த்துருக்கேன். அப்போ வந்து டிவியில் தான், அது நியூஸில் பார்த்தது தான் எல்லாமே. நம்ம நேரடியாக பார்த்ததுங்கிறது இங்கே தான். அதுவும் இந்த புதுக்கோட்டையில் நான் வந்துட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். அதாவது லைஃப்பில் எல்லாத்தையுமே கடந்து போகணுங்கிறதுல இதுவும் ஒன்று நினைக்கிறேன்.
வரவே வராது அப்படிலாம் நம்ம நினைக்கவே முடியாது. இயற்கை நினச்சா எப்போ எது வேணாலும் நடக்கலாம், அதுவும் எங்கே இருந்தாலும் சரி. தக்காளி வந்து 70 ரூபா. நான் வந்து ஒரு 2 கிலோ தக்காளி 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். 1.5 கிலோ தக்காளி வாங்கியிருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 100 ரூபா, கிலோ 50 ரூபா. 2 கிலோவா 2.5 கிலோ நினைக்கிறேன். 2.5 கிலோ 100 ரூபாய்னு வாங்கினது. அப்புறம் இந்த பேபி பொட்டேட்டோ இது வந்து 35 ரூபா. அதுக்கப்புறம் இஞ்சி, கேரட்டு, அவரைக்காய், அப்புறம் எப்பவும் போல் மல்லி, புதினா, கருவேப்பிலை இதான் நான் வாங்கியிருக்கிறது. தேங்காய் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. எங்கள் வீட்டில் அன்னைக்கு இருந்த தேங்காயெல்லாம் உரிச்சாச்சு. நேற்று தேங்காய் பால் ஆப்பத்துக்கு விழுந்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் ஓரளவுக்கு எல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக தேங்காய் பாலுக்கு புதினா இல்லாமையே தான் நான் தேங்காய் பால் சாதம் வச்சுருக்கேன். ஏன்னா அக்கம் பக்கத்துலேயும் கேட்டு பார்த்தேன், இதுக்காக மார்க்கெட் வரையும் போகணும். சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம், யார் கேட்க போகிறா அப்படின்ட்டு வெறும் மல்லியை மட்டும் போட்டு இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணியாச்சு. வேறு வழி இல்லை, இது என்ன இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது. தனித்தனியாக நான் பிரித்து எடுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலை மட்டும் கொஞ்சமாக தான் இருக்குது. அதான் நேயமாக எனக்கு பத்தாது. பக்கத்து வீட்டில் இருக்குது, கொஞ்சம் போய் கேட்டுட்டு உருவி கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா இது வந்து பழைய மல்லித்தலை, இதில் அடியில் வந்து நான் புது மல்லித்தலையை வந்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. புதினா இன்றைக்கி இல்லாமல் ரொம்ப சிரமமாக வச்சுன்ட்டு, ஒருவேளை சண்டே எதுவும் சமைக்கணும் அப்படின்னா கூட புதினா வேணும். அதனால் புதினா கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்துட்டேன். துவையல் எதுவும் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. பச்சை மிளகாவும் அதே மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி வாங்கின பச்சை மிளகா நல்ல பெருசாக இருந்தது, இதை விட நல்ல லென்த்து. ஆனால் சுத்தமாக காரமே இல்லை. நூறு சட்னி அரைக்கணுன்னா கூட அதில் ஒரு 10 மிளகாயாவது போட்டால் தான் லைட்டாக காரம் வருது. அந்த மாதிரி இருந்தது. அதனாலேயே இவ்வளோ நாள் அந்த பச்சை மிளகா எப்படியாவது காலி பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி வந்து காலையில் தேங்காய் பால் சாதத்துக்காக இந்த பச்சை மிளகா 5 ரூபாய்ன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அது போட்டது போக மிச்சம். இது 5 ரூபா. இதான் உழவர் சந்தைக்கும் இங்கே பக்கத்தில் வாங்குற கடைக்கும் உள்ள வித்தியாசம். இதில் 5 ரூபாய்க்கு இவ்வளோ தான் மிளகா கொடுத்துருந்தாங்க. இதே 5 ரூபா உழவர் சந்தையில். இது கொஞ்சம் நிறையா இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து 10 ரூபா. இதுவும் இப்போ காயெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். முதல்ல வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வைக்கணும். இஞ்சி அது மாதிரி இஞ்சி வாங்கிட்டு வந்துட்டேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் மண் நிறையா இருந்தது, கழுவி விட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நிறையா மண் இஞ்சியில் வந்து இருக்குது. அப்படியே வச்சோம்னாக்கும் எல்லாமே மண்ணாக போயிடும். அதனால் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நேரம் கிடந்துச்சுன்னா அந்த மண்ணெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்கா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். எடுத்து வச்சிடலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா 3 காய் மட்டும் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். இந்த ஒரு காய் 30 ரூபா, 3 காய் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 காய் எங்கள் வீட்டில் விழுந்து கிடந்துச்சு. அதுக்குள்ள சின்ன காய் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு காய் மட்டும் ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதனால் இதுதான் வந்து தேங்காய் இப்போதைக்கு 3 மட்டும் வாங்கியிருக்கேன். இதில் அவரைக்காய், கேரட் 2 வாங்கியாச்சு. வீட்லேயே வந்து பன்னீர் ரெடி பண்ணலாம்னு சொல்லி நான் கடையில் போய் பால் வாங்கிட்டு வந்தேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து 2 லிட்டர் பால். 2 லிட்டர் பால் வந்து எடுத்துருக்கேன். இதில் நம்மளுக்கு எவ்வளோ வந்து பன்னீர் வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீட்டில் ரெடி பண்ண போகிறேன். பால் மிச்சம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம அதுலேயுமே ரெடி பண்ணலாம். நான் இதுக்காக மெனக்கட்டு பால் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன். இதுக்கு வந்து நான் வாங்கியிருக்க பால் வந்து ஆவின் பால் தான். இப்போ 2 லிட்டர் பாலை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி எதுவுமே விடலை, அப்படி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே லெமன் 4 லெமன் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து நம்மளுக்கு 2 லெமன் வந்து தாராளமாக போதும்னு நினைக்கிறேன். 2 வந்து எடுத்து வச்சிடலாம். சின்ன லெமனாக 2 எடுத்துக்கலாம். இது 2ஐயும் வச்சுக்கலாம். பால் வாங்க போனக்குள்ள அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. பாப்பாவுக்கு வந்து ஆஃப் டே ஸ்கூலு, ஏன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்கனால ஸ்கூல் ஆஃப் டே லீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ எவ்வளோ போய் பிக்கப் பண்ணணும். இப்போ நம்ம அந்த பாலை காய வச்சுக்கலாம். பால் வந்து காயிட்டோம். அதுக்குள்ளே பால் காயிறதுக்குள்ளே நம்ம லெமனை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். பால்
வந்து ரொம்ப தளதளன்னு கொதிக்கணும். லைட்டாக பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம லெமனை ஊற்றினோம்னாக்க கரெக்டாக இருக்கும். அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பொங்கி வருது இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 லெமன் கிட்ட எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியிலே இதுலேயே கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா வந்து அந்த புளிப்பு தன்மையெல்லாம் போகிறதுக்காக இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படியே 1 ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. அது வந்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஃபில்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான சைஸில் வந்து க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த இதில் மாற்றி மேலே வந்து 2 வெயிட் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். லெமனை இதில் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ வேணாலும் யூஸ் ஆகும். இப்போ ரைஸே செய்கிறதுனாலும் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இஞ்சி இதுவுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. இதை வந்து எடுத்து வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதையும் இதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுட்டேன். அதையும் நான் இதில் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து நாளைக்கு தேவையானது மட்டும்தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பக்கத்து வீட்டில் நான் போய் உடைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கருவேப்பிலை. அங்கே என்ன பக்கத்தில் கருவேப்பிலை மரம் வந்து இருக்குது. நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்களே எனக்கு வந்து உடைச்சி கொடுத்துட்டாங்க. இதில் கொஞ்சம் பூச்சியெல்லாம் இருக்குது. நம்ம நல்ல கருவேப்பிலையை பார்த்து உடைச்சி வச்சுக்கலாம். எவ்வளோ பறித்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதில் ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒன்று இந்த மலைக்கு அதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாதி வந்து பூச்சியாக இருக்குது. அதாவது ஃப்ரெஷ்ஷாக தளைஞ்சது நல்லா இருக்குது. கொஞ்சம் பழைய கருவேப்பிலை வந்து இதாக இருக்குது, பூச்சியாக இருக்குது. கருவேப்பிலையை வந்து நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் பசங்க வந்து எப்படின்னா நம்ம சாப்பாட்டில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுட்டு தான் அடுத்த வேலையவே. ஆனால் என் பொண்ணு அதில் கொஞ்சம் பரவாயில்ல. அவள் வந்து கருவேப்பிலையெல்லாம் சாப்பிடுவாள். பாருங்கள், இவ்வளோ கருவேப்பிலை வந்து கிடச்சிருக்கு. இதை வச்சு நைட்டுக்கு ஒரு துவையில் அரைச்சிடலாம். அப்புறம் நம்ம வந்து பொரியலுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதை வச்சுக்கலாம். ஜூஸ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். துவையில் அரைச்சோம்னாக்க எனக்கு கணிசமாக வந்து காலியாயிரும். ஏன்னா கருவேப்பிலை துவையல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நான் அடிக்கடி செய்வேன். இப்போ தான் கொஞ்சம் நாளாக செய்கிறதில்ல கருவேப்பிலையே இல்லாமல். பாருங்கள், எனக்கு எவ்வளோ பன்னீர் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து கிடச்சிருக்கு. இதை நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் ஒரு 50-100 தான் வித்தியாசப்படும். ஆனால் வீட்டில் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் செய்கிறோம். அதனாலேயே நம்ம வீட்டில் வந்து நான் வீட்டில் தான் செய்யணும்னு சொல்ல வரல. வீட்டில் செய்ய முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பன்னீரும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதை வச்சு ஒரு பன்னீர் பிரியாணி, அப்படி இல்லைன்னா பன்னீர் கிரேவி,
இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பன்னீர் சப்பாத்தி கூட ரெடி பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சு ஒரு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். ஆடையை வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து இதில் வந்து நெய் வந்து உருக்கணும். வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கணும். நெய் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ தான் லைட்டாக தூத்தல் போட ஆரம்பிச்சிருக்கு. இது எவ்வளோ நேரத்துக்கு பேய போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். யாருமே ஸ்கூல்லேருந்து வந்துட்டு சாப்பிட்டுட்டு பெட்ஷீட்டை விரித்து டிவியை போட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இல்லை லைட்டை அமர்த்திட்டு இருட்டுக்குள்ளே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளியில் தூத்தல் போட ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அதனால் இந்த பஜ்ஜி மிக்ஸ் இருக்குது. அதுவும் பாதி தான் இருக்குது. எனக்கும் பாப்பாவுக்கும் போதும். அதை போட்டு சுட சுட சாப்பிட போகிறோம். இது வந்து ரெடிமேட் மிக்ஸ் தான். ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு பாதி இருந்தது. சரி, அதை இன்னைக்கு காலி பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. அப்படியே போட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சு போட்டுறாங்க. நான் இன்றைக்கி வந்து என்கிட்ட வாழைக்காய் இல்லை, வெங்காய பச்சி நான் வந்து போடுறேன். பாப்பா சட்னி வேணுமா? வெங்காய பச்சி தான். சட்னி என்னால் வெளியில் போய் பாரு, குளிர் தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ தண்ணி ஊற்றி இந்த பேட்டரை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வெங்காயத்தை முழுசாக கட் பண்ணால் கூட வராது. ரவுண்டாக வேறு பாதி இப்படி தான் வரும். ஓகே, ஓரளவுக்கு கட் பண்ணியாச்சு. இங்கே வந்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம டீ அப்படியே சைடில் போட்டுக்கலாம். இதை அப்படியே டிப் பண்ணி அப்படியே நமக்கு எண்ணெய் சூடாக இருக்குல்ல அதில் போட்டுக்கலாம். எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸு இன்றைக்கி பஜ்ஜி அண்ட் டீயோட ரெடி ஆயிடுச்சு. டெய்லி இது மாதிரி பாப்பாவுக்கு ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா முகமே மலர்ச்சியாக இருக்கும். நான் டெய்லி செய்கிறதுலாம் இல்லை, ரொம்ப ரேராக எப்போயாவது செய்கிறது. இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக பஜ்ஜி சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிற. என்னதான் இந்த பச்சையை போட்டு சூடாக சாப்பிட்டாலும் வாழைக்காய் பச்சையோட தேங்காய் சட்னி வச்சு சுட சுட சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே தனி தான். யாருக்கெல்லாம் அப்படி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் இது வெண்ணெய் எடுத்தது கழுவுறது ரொம்ப சிரமம் நிறைய பேர் நினைப்பாங்க. அதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் சுடுதண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வந்து ஷேக் பண்ணினாலே போதும். அதில் உள்ள எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக. நம்ம கழுவுறதுக்கும் அது மாதிரி ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நீட்டாக வந்து சுத்தமாயிரும். இது ஈஸியாக வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. வெண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுட்டே நெய்யை உருக்கிறதுக்கு. எனக்கு வந்து வெண்ணெய் நிறையா தேவைப்படாது, எப்போவுமே நெய் தான் வந்து தேவைப்படும். ஏன்னா நெய் தோசை, சாம்பாரில் நெய் ஊற்றி சாப்பிட்றது இதெல்லாம் நாங்கள் 3 பேருமே சாப்பிடுவோம். அதனால் நெய் வந்து நான் அடிக்கடி எடுத்துக்குவேன். நெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் என்ன முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்கு சுத்தமாக மறந்து போச்சு. நான் இந்த தடவை கருவேப்பிலையும் சீரகம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே துவையலுக்கும் வெங்காயம் பூண்டு, புளி, மிளகா,
அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கருவேப்பிலை துவையலுக்கு தேவையான கருவேப்பிலையை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. மற்ற மிச்சம் இருக்கிற கருவேப்பிலையை ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த கிளைமேட்டில் எல்லா கருவேப்பிலையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம்னாக்க பாதி கெட்டு போயிடும். அதனால் நான் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன். மீதியை மட்டும் நான் தேவையானது மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் வேணும். நான் வந்து தூள் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது நான் கட்டி பெருங்காயம் ஆக்சுவலாக வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், புளி இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். புளி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வதக்கிங்க. இது ரெண்டையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூண்டையுமே அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வறுபட்டுரும். அது ஒரு பக்கம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக நான் கட்டி பெருங்காயம் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணேங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பூண்டும் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலையும் இதில் போட்டாச்சு. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வந்து வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் கருவேப்பிலை வந்து வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வறுபடும். கருவேப்பிலை வறுக்கும் போதே அதில் ஒரு ஸ்மெல் வந்து வரும். நீங்கள் பச்சையாக கூட அரைக்கலாம். ஆனால் பச்சையாக அரைச்சிங்கன்னா ஒரு நாள் 2 நாள் வந்து வச்சுக்கலாம். வறுத்துட்டு நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கூட நாள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட்டும். எங்கள் வீட்டில் முன்னாடியெல்லாம் கருவேப்பிலை மரம் பெருசாக இருந்தது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் வந்து இந்த கருவேப்பிலை துவையல் தான் வந்து அரைப்போம். என் பையனாக இருக்கட்டும், பொண்ணு, என் ஹஸ்பண்ட், எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரைஸில் கூட போட்டு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதை எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஆயிலும் கிராசரியும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சா. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதில் மிக்ஸி ஜாரில் போடும்போது தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது வறுத்த பெருங்காயங்கிறதுனால நான் வறுக்கலை. அதனால் இதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு கருவேப்பிலையை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவேப்பிலையை பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு வறுத்துருக்கேன் அப்படிங்கிறது. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு நான் காமிக்கிறேன். இட்லி ஊற்றிடலாமா? இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கிராசரிலாம் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் கையோட அந்த பாக்ஸில் வந்து எடுத்து வச்சலான்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக தான் எது இல்லையோ அதை மட்டும்தான் வந்து வாங்கியிருக்கேன். மற்ற எல்லா திங்ஸுமே வந்து வாங்கலை இந்த தடவை. தேவையானது மட்டும் நான் எழுதி கொடுத்து விட்ருந்தேன். அதை வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கடைசியில் மழை வருதுன்னு பெருசாக ஒன்றும் மழையே கிடையாது அன்றைக்கி. ஏன்னா பெரிய லெவலில் எதிர்பார்த்தது. ஆனால் இப்போ வந்து நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுத்தமாகவே மழை இல்லை, புயலும் கிடையாது. இலங்கையில் மட்டும்தான் நல்ல வெள்ளம், மழை இதெல்லாம் பயங்கரமாக வந்து பாதிப்பு அதிகமாக உள்ளது. மற்றபடி இப்போ சென்னையில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அன்றைக்கி ஆக்சுவலாக தேதி வந்து 2. இப்போ வந்து சமீபத்தில் சென்னையில் தான் மழை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நிட்வா புயல் அன்றைக்கி வந்து மழையே இல்லை சுத்தமாகவே. ஆனால் கிளைமேட் மட்டும் கூலிங்காக பயங்கரமாக இருந்தது. நான் இதுக்கிடையில் துவையலை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த துவையல் வந்து 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். செரிமானத்துக்கு ஈஸியாக வந்து டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க நல்லா சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நெய்யும் வந்து நல்லா உருக்கியாச்சு. அதையுமே எடுத்து வச்சிட்டேன். எனக்கு எவ்வளோ நெய் வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நெய் வந்து கிடச்சிருக்கு. என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியும். சரி சொல்லுக்கா. ஆக்சுவலாக இது சோள தோசை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. இதோட இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.